தலைவர் வருவார் கலைஞர். என்ன மணிவண்ணன் வாங்க, நான் அப்படியே ஓரமாக பம்பிக்குவேன். எதுக்கு வாங்க, வரமாட்டீங்களா? இல்லைங்கண்ணா, என்ன நொண்டி நொண்டி நடந்து வரீங்க? முதுகுத்தண்டில் ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுங்க. அறுவை சிகிச்சை உடனே உள்ள ஒரு பிளேட்டு வச்சுருக்காங்க. கொஞ்ச நாள் ஆக நடக்கிறோம். எனக்கு முதுகுத்தண்டில் தான். அப்போ நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே வியாதி அப்படி. ஆனால் இந்த வழியில உனக்கு ஒரு நக்கல் அப்படின்னு போயிட்டேன். வருஷத்துக்கு 2 படம் எடுக்கலாம். இளைய டைரக்டர்கள் வந்திருக்காங்களா? அமீர் இருக்காரா? எடுக்கலாங்க. 50 நாளில் படம் எடுக்கலாம். 50 நாளில் திறமையான தகுதியான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய படத்தை எடுக்க முடியும். இளைஞன் ஒரு படம் நடித்தேன். அந்த படத்துலங்க செட்டு போட்டாங்க. செட்டு பயங்கரமான செட்டு, உள்ள செட்டு வெளியில செட்டு, பெண்ணிமில்லையே விலைக்கு வாங்கின ரேஞ்சு நடந்துருது. அப்போ தலைவர் வருவார் கலைஞர். என்ன மணிவண்ணன் வாங்க, நான் அப்படியே ஓரமாக பம்பிக்குவேன். எதுக்கு வாங்க, வரமாட்டீங்களா? இல்லைங்கண்ணா, என்ன ரொம்ப நிறைய நண்பையா மணிவண்ணன். என்ன நொண்டி நொண்டி நடந்து வரீங்க? முதுகுத்தண்டில் ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுங்க. அறுவை சிகிச்சை உடனே உள்ள ஒரு பிளேட்டு வச்சுருக்காங்க. கொஞ்ச நாள் ஆக நடக்கிறோம். எனக்கு முதுகுத்தண்டில் தான். அப்போ நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே வியாதி அப்படி. ஆனால் இந்த வழியில உனக்கு ஒரு நக்கல் அப்படின்னு போயிட்டேன். என்ன எடுக்கிறாங்க அப்படின்னாரு. யாருங்க தெரியும்? காலையில் கூட்டு வர்றாங்க. இட்லி பொங்கல் வடை சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருப்போம். நானும் இளவரசன், மனசாட்சி நடராஜன், எல்லாம் நமக்கு கவிதாலய கிருஷ்ணன். கூப்பிடவே மாட்டாங்க ஷாட்டு. அவர் அப்படியே எத்தனை நேரம் தான் எனக்கு பேசுறது? என்ன புக்கு படிச்சுமே, அந்த புக்கை பற்றி எல்லாமே சொல்ல முடியும். அந்த புக்கை பற்றி கொஞ்ச நேரம் சொல்லணும், முடிஞ்சு நம்ம சாப்டர் முடிஞ்சு போயிடும். இவனுக்காக நீ நைட்டோட நைட்டாக அடுத்த புக்கு நான் படிக்கணும். எவ்வளோ செய்யணும். அப்படியே பேசி அப்படியே வெயில தூங்கிட்டு இருப்போம். சார் அப்படிம்பாங்க. உடனே இந்த ஷாட்டு வந்து சொல்றதுன்னு பரபரப்பாக இருந்துச்சேன். பிரேக் சார், சாப்பிட்றதுக்கா? அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்டர். சொன்னேன், சார் ஷார்ட் இல்லைன்னா தயவுசெய்து நான் வீட்டுக்கு போகிறேன் சார். மத்தியானம் இந்த ஈவினிங் டிஃபனுக்காக நான் இங்கே உட்காந்து கிடப்பேன் சார். ரொம்ப கேவலமாக இருக்குது சார், பிச்சைகரமாக இருக்குது சார். சரி நீங்கள் வேணும் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படிப்பாரு. வண்டி எடுத்துகிட்டு பெட்ரோலுக்கு பணம் தருவாங்க, டிரைவருக்கு பேட்டா தருவாங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் அந்த படம் பார்த்தேன். சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது. செட்டே தெரியலைங்க. நான் நடந்து போய் பார்த்த செட்டை படத்தில் பார்க்கவே முடியல. அப்புறம் எதுக்குடா செட்டு போட்டீங்க? இதுதான் நவீன சினிமாவினுடைய நாசம். இதிலிருந்து தப்பி பிழைத்தால் தயாரிப்பாளர்களும் நல்லா இருப்பார்கள், நாமும் நல்லா இருப்போம் என்பதுதான் புதிய இயக்குநர்களுக்கு நான் கொடுக்கும் வேண்டுகோள். படத்தை எளிமையாக எப்படி எடுப்பது என்பதை ராமிடம் கற்றுக்கொள்ளலாம். கொஞ்சம் கூட வளையாமல் படம் என்பதையும் ராமனிடம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு தமிழன் எப்படி படம் எடுக்க வேண்டும் என்பதையும் ராமிடம் கற்றுக்கொள்ளலாம். அவ்வளவு நுட்பமான ஒரு தமிழ் கலைஞன் அவர் என்னை அண்ணா என்பார். ஆனால் அவர் என் மானசீகமான ஆசிரியன். இப்படிப்பட்ட நிறைய ஆசிரியர்களை தந்த திரையுலகத்துக்கு நான் இப்படியே ரொம்ப நேரம் பேசினேன். ரொம்ப போட்டு சாகடிச்சுங்களேன், மன்னிச்சுங்க. உங்களெல்லாம் பார்த்த சந்தோஷத்தில் அதிகமாக பேசிட்டேன்.